ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, சேர்மன் வந்து ஜின்னுக்காக சில பொண்ணுங்க எல்லாத்தையுமே வர சொல்லியிருந்திருப்பாங்க. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த தங்கச்சிக்காரிக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாரு எனக்கு ஒரு பிரச்சனை, உன்னோட தேவனுக்கு அதிகமாக இருக்கு, அதனால் வந்து சேரு அப்படின்னு. இதே சேர்மன் பார்த்துட்டு, டேய் யார்கிட்டடா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குது. பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து நல்லா குலுக்கிட்டு வேணுக்குமே ஓப்பன் பண்ணுறான். அவங்க மேலே எல்லாம் பட்டுருது. டீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சேர்மன் திட்டி விட்டுட்டு அப்படியே அவங்க எல்லாத்தையுமே கீழே ஹாலுக்கு கூப்பிட்டு வந்துடுது. அந்த நேரம் கரெக்டாக தங்கச்சிக்காரியும் உள்ளே வர இவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க எல்லாத்துக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்ருக்கான். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணுங்க பேரை இவ பேர் ரேகா, இல்லை மாலதி, இல்லை ஷாலினி அப்படின்ட்டு அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகிறான். அந்த பொண்ணுங்க அப்படி ஒரு மாதிரி பார்க்குது, என்னவன் இப்படி சொல்லிட்டே இருக்கானே, ஐயையோ சாரி, இதெல்லாம் நேற்று என் கூட இருந்த பொண்ணுங்களோட பேர் அப்படின்னு. அவ்வளோதான். அந்த பொண்ணுங்க எல்லாம் கடுப்பாகி அங்கேருந்து போயிடறாங்க. இவன் சரியான ப்ளே பாயாக இருப்பான் போல் அப்படின்ட்டு. இந்த பாட்டிக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு தங்கச்சிக்காரியை கேட்கும்போது, என்னை ஜின்னு தான் கூப்பிட்டான், ஏதோ பிரச்சனைன்னு சொன்னான், இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன்னு. அது பார்த்தீங்கன்னா தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கு. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லியான்சுவை வந்துட்டு ஹீரோ சைடு தள்ளி விட்டேன் அப்படின்னு. என்னது புரியல, உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியுமா? ஏன் தெரியாது, நான் தான் ஹீரோட்ட சொன்னேன் அவளை எப்படியாவது உங்ககிட்ட விழுக வை அப்படின்னு. அதனால தான் அவன் வந்துட்டு மடக்கிட்டான்னு. இவளுக்கா செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இவன் என்ன நினச்சிருப்பா, லியான்சு வந்துட்டு ஹீரோவை கரெக்ட் பண்ணிட்டா, நம்ம ரூட் வந்து கிளியரு அப்படின்ற மாதிரி தான் சந்தோஷப்பட்டிருப்பா. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை இவன் நினச்சே பார்த்துருக்க மாட்டா. ஸோ அப்படியே அந்த பிஏவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வேறு ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை கூட்டு போயிட்டுருக்கான். அவளும் ஜாலியாக போகிறா. இதை பார்க்கும்போது இவனுக்கு முடியலை. இல்லை 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 அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அங்கங்கேயும் போய் தேடுறான். ஆனால் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா காணவே காணாம். ஸோ என்னடான்னு பார்த்தா சார் வந்து கனவு கண்டு முழிச்சிட்ருக்காரு. ஐயோயோ என்ன கனவு இது, நம்ம ஆளுலாம் அந்த மாதிரி கிடையாது, அவள் ரிச்சான பொண்ணும் கிடையாது, அவள் இந்த மாதிரிலாம் ரிச்சான பையனெல்லாம் தேடி போக மாட்டா, அவள் என்னோட டார்லிங், எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கான். அதே சமயம் ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. இந்த அம்மா பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. என்னம்மா எங்கே கிளம்பிட்டுருக்க? நான் வந்து கம்பெனிக்கு தான் வரேன், அங்கே லியான்சு வந்துட்டு ஒர்க் பண்ணுறாள், அவளை பார்த்து பேசணும் அப்படின்ட்டு. சரி வா வா நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இவரே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு இவங்களுமே வந்துடுறாங்க. என்னம்மா என்ன பண்ணுற, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு. இவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. சரி வாங்க அப்படின்னு தனியாக 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு கேட்குறியா? ஜின்னு ஒன்றை தானே டேட் பண்ணுறான், நீ என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டை அவளுக்கு விட்டு கொடுக்க போறியா? அடிக்கடி வேற தங்கச்சிக்காரி அவன் மீட் பண்ண வந்துட்டே இருக்கான். சரி வந்தா என்ன, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா அவள் டேட் பண்ண போகிறா அப்படின்ட்டு. ஸோ இதை எல்லாத்தையுமே தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கா. என்னடா இவங்க பேசுகிறாங்க, அதுவும் நம்மளை பற்றியில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இங்கே பாரு, ஜின்னு வந்துட்டு இந்த கம்பெனிக்கு ஒரே வாரிசு, நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறணும். இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், என்னோடய பர்சனல் விஷயங்களை நீங்கள் தலையிடவே கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் அந்த தங்கச்சிக்காரி கேட்டு செம்ம கடுப்பாக உள்ளே வந்துட்டுருக்கா. நீங்களாம் திருந்தவே மாட்டில்ல, இப்போ உன் பொண்ணுக்கும் வந்துட்டு எப்படி அடுத்தவங்களை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கியா அப்படின்னு அவள் கடுப்பாகி போகிறா. லியான்சுக்கா அடுத்தவங்களுடைய விஷயத்தில் எப்போவுமே தலையிடாதீங்க அப்படின்னு திட்டி விட்டுட்டு வந்துட்டுருக்கா. அடியே ஒரு நிமிஷம் நில்லுடி, போமா அவங்க அம்மாவோட அட்வைஸ் எல்லாம் கேட்டு ஜின்னை போய் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோ, அப்போ தான் நீயும் வசதியாக வாழ முடியும் அப்படின்னு. இங்கே பாரு, எப்போ பார்த்தாலும் தப்பாகவே நீ புரிஞ்சுக்கிற. எனக்கு தான் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, உனக்கு ஜின்னை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வெளிப்படையாக சொல்கிறதுனால நீ என்ன சாகவா போகிற? நான்லாம் ஹீரோவை பப்ளிக்கில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணேன், அப்போனா என்னெல்லாம் யோசிச்சுப்பாரு அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உன்னோட ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்குன்றத பாரு, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓ இப்போ நான் வந்து சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஹீரோ வந்து உன்னை லவ் பண்ணுறான்னு நீ நினச்சிட்ருக்க, அது உண்மை கிடையாது. அந்த சேர்மன் போட்ட ஆர்டர் படி அவன் உன்னை பிடிச்ச மாதிரி நடிச்சிட்ருக்கான், இதுதான் உண்மை அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கத்தி விட்டு போயிட்டுருக்கா. இவளுக்கா மனசே உடஞ்சிருது, என்னடி சொல்லிட்டு இருக்கன்னு. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துட்டுருக்கான். ஹாய் டார்லிங் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இவன் மூஞ்சியே சரியில்லை. மறுபடியும் அந்த தங்கச்சிக்காரி உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணாளா? ஆமாம் ஹர்ட் பண்ணிட்டா. அவள் சொன்னா சேர்மன் ஆர்டர் போட்டாங்க, அதனால தான் நீ என்னை பிடிச்ச மாதிரி நடிக்கிற அப்படின்னு. அது
அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு ஷாக் ஆயிடுது. அது அது வந்து அப்படி கிடையாது அப்படின்னு. என்னன்னு சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுன்னு இவ போட்டு கத்த. சேர்மன் என்கிட்ட ஆர்டர் போட்டது எல்லாமே உண்மைதான். ஆனால் நான் அதுக்காகலாம் இந்த விஷயங்களை பண்ணலை. மெயின் ரீசன் வேற ஒன்று அப்படின்னு இவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. என்னது மெயின் ரீசனா? ஓ, எனக்கு தெரியாமல் இன்னும் பல ரீசன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு இவ கடுப்பாகி போக திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்ருக்கா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நீ சொல்லு ப்ளீஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. இங்கே பாரு, என்னோடய பாஸாக இருந்தேன் அப்படின்னா என்னோடய வேலை முடிஞ்சிச்சு, நான் இங்கேருந்து போகிறேன். என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. நீ வந்து டிஸ்குவாலிஃபை ஆகுற அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கத்தி விட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கா. ஹீரோயினுக்கு பின்னாடியே வரான். அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. டேய் ஒரு நிமிஷம் நில்றா, என் பொண்ணை கையை பிடிச்சி என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன தாண்டா நடந்துட்டுருக்கு அப்படின்னு. ஆண்டி நான் அப்புறமாட்டி வந்து எல்லா விஷயங்களுமே பொறுமையாக சொல்கிறேன், இப்போ அதுக்கான டைம் இல்லை அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா எதையுமே சொல்லாமல் அங்கேருந்து ஓடி வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கார் பிடிச்சி தான் வந்துட்டுருக்கா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. வர வழி எல்லாமே அந்த சேர்மன் கூட ஹீரோ பேசியிருந்திருப்பான்ல, நான் வந்துட்டு உங்களை என்னோடய அம்மா மாதிரி தான் பார்க்குறேன், என்றைக்குமே நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், ரொம்பவே லாயலாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. படுபாவி பையன் நம்மளை இப்படி ஏமாற்றிட்டானே அப்படின்ட்டு. ஸோ இவன் நேராக எங்கே வந்திருக்கா அப்படின்னா அந்த சேர்மனோட வீட்டுக்கு தான். அந்தம்மா பார்த்தீங்கன்னா உனக்கெலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையாடி, எத்தனை தடவை அசிங்கப்படுத்தினாலும் என் வீட்டுக்கு எப்படி வர அப்படின்ட்டு. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், நீங்கள் தான் ஹீரோட்ட ஆர்டர் போட்டிங்களா என்னை லவ் பண்ண வைக்க அப்படின்னு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆமாம், நான் சொன்னனால தான் அவன் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்தான், கரெக்டாக உன்னையும் அவனோட வலையில் விழுக வச்சுட்டான், ஜின்னையும் உங்ககிட்டேருந்து பிரிச்சுட்டான் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிருது. வேறு எதுவுமே அவள் பேசலாம், அமைதியாக வெளியே வந்துட்டுருக்கா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜின்னுமே வீட்டுக்குள்ளே வரான். அவளை பார்த்தோன்னா அவனுக்கு ஷாக்கு. நீ என்னம்மா உள்ளேருந்து வந்துட்டுருக்க, அதுவும் மூஞ்சியே சரியில்லை. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனும் பின்னாடி போகிறானா. அப்போ அந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா கத்துது, நில்றா முதல்ல, அவள் பின்னாடிலாம் நீ போகாத அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ இங்கே வந்தா, நீங்கள் அவளை எதுவும் புள்ளி பண்ணிங்களா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, எத்தனை தடவை தான் ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துவீங்க அப்படின்னு. எது நானும் அவளை கூப்பிட்டேன், அவள் தான் இங்கே வந்து என்னை அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போகிறா அப்படின்னு அந்தம்மா கத்திட்டு போகுது. இவனுக்கா என்ன தாண்டா நடக்குதுன்னே தெரியல. ஸோ அப்படியே கீழே இறங்கி வரான். லியான்ஸு ஒரு நிமிஷம் நில்லு நில்லு அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் ஏறி போயிட்டே இருக்கா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக மைக்குக்கு தான் கால் பண்ணுறான். டே என்னடா நடக்குது, லியான்ஸும் இங்கே வந்திருக்கா, பாட்டிகிட்ட ஏதோ பேசியிருக்கா, இப்போ ரொம்ப கோவமாக அங்கேருந்து போயிட்டுருக்கா அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும், இந்த கிளவி என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு நேராக போய் கேட்குறான். எதுக்கு உங்களுக்கு லியான்ஸுவை பிடிக்கவே மாட்டுது, என்ன தான் விஷயம் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீரோ கூட அவள் சுற்றிட்டு இருக்கா. அவள் வந்து இவனுக்கு ப்ரொப்போசல்லாம் பண்ணா. ஒன்றை லவ் பண்ணுறவ எப்படி திடீர்னு ஹீரோட்ட போய் விழுக முடியும்? இதை வச்சு உனக்கு தெரிலையா, ஹீரோட்ட காசு இருக்குது, அசால்ட்டாக அவனை வளைச்சி போட்டுடலாம். ஸோ வளைச்சி போட்டுட்டா. இதையுமே ஹீரோ வந்து நான் சொன்னதுனால தான் பண்ணுனா. இப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்கும் அவள் எந்த அளவுக்கு ஒஸ்ட்டான ஒரு பொண்ணு அப்படின்னு. இவனுக்கா வெறியாயிட்டுருக்கு. என்ன சொல்கிறீங்க, அப்போது நீங்கள் தான் மைக்குக்கிட்ட சொன்னீங்களா ஹீரோயினை லவ் பண்ண சொல்லி அப்படின்னு. ஆமாம், இதில் என்ன டவுட்டு, நான் சொன்னது தான் அவன் பண்ணான் அப்படின்னு. இவனுக்கா மண்டை காயுது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல, நான் வந்து லியான்ஸுவை வந்து டேட் பண்ணக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது, மேரேஜ் பண்ணக்கூடாது, ஆனால் மைக்கை மட்டும் நீங்கள் எப்படி அலோவ் பண்ணுறீங்க, அவன் மட்டும் பண்ணலாமா? அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது. நீ வந்து இந்த வீட்டோட ஒரு பொக்கிஷம் மாதிரி, கண்டவன் இண்டவெல்லாம் வந்து உன்னை அடைஞ்சிட முடியாது. வர பொண்ணுக்கு குவாலிஃபிகேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கணும், அது வந்து லியான்ஸுக்கு 1% கூட கிடையாது அப்படின்னு. அப்போ மைக்குக்கு மட்டும் நீங்கள் எப்படி அலோவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவன் வேறடா, நீ வேற, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தானே அவனை வளர்த்தீங்க, அவனும் நம்மளோட ஃபேமிலி தானே அப்படின்னு. எது, அவன் நம்மளோட ஃபேமிலியா? கிடையாது, அவனை என்னோடய தேவைக்காக நான் வந்து அவனை வளர்த்தேனே தவிர அவன் நம்மளோட ஃபேமிலியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவனுக்கு வெறியாயிட்டுருக்கு. சின்ன வயசுலேருந்து அவன் என் கூட வளர்ந்துருக்கான், அவனும் என்னோடய ஃபேமிலி தான், அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கத்தி விட்டுட்டு போயிட்டுருக்கான். எல்லா இடத்துலையுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை தேடி பார்த்துட்டான், அவள் எங்கேயுமே இல்லை. கடைசியாக ஹீரோயின் வந்து இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாள்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். ஸோ அந்த குதிரையிலலாம் அப்படியே ரவுண்ட் போவாங்கள்ல, அதில் பார்த்தீங்கன்னா உட்காந்து போயிட்டுருக்கான். அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ இவ கூட நம்மளை புரிஞ்சுக்கலையா, இல்லை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்கான். நேராக ரிசப்ஷனில் போய் சொல்லிகிட்ருக்கான், லியான்ஸு வந்தாங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அங்கே போய் உட்காந்துட்ருக்கான். அவனோட சேரில் பிஏ வரான். ஆமாம்,
ஹீரோயின் வந்துட்டு எங்கே போயிருப்பான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன் சார் உங்கள் 2 பேத்துக்கு சண்டையா? எங்கள் 2 பேத்துக்கு எப்படி சண்டைலாம் வரும்? அதெல்லாம் வாய்ப்பில்ல அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் ரிசப்ஷன்லேருந்து கால் பண்ணி லியான்சு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவன் நேராக எங்கே வந்திருக்கா அப்படின்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை மீட் பண்ணி நான் வந்துட்டு வேலையை விட்டு நிற்க போகிறேன் அப்படின்ட்டு ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் கொடுத்துட்ருக்கா. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. என்னம்மா ஆச்சு, நீ நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த, திடீர்னு ஏன் ரெசிக்னேஷன் லெட்டர்லாம்? இங்கே வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னா 2 ரீசன் வந்து சொல்லுவாங்க. ஒன்று கம்மியான சேலரி, இன்னொன்று வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறாங்கன்னு. இதில் எந்த ரீசன் சொல்ல போகிறீங்க? அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகுது இங்கே ஒர்க் பண்ணுறது அப்படின்னு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் மேல் இடத்துல பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா போய் ஃபோனெல்லாம் பேசிட்டு ரிட்டன் வருது. நீங்கள் கரெக்டான ரீசன் சொல்லாதனால என்னால் உங்களை வேலையை விட்டு தூக்க முடியாது. ஸோ இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரசிடெண்ட்டை போய் மீட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. எல்லாமே இந்த ஹீரோ பையனோட வேலை தான் அப்படின்னு விறுவிறுன்னு உள்ளே வந்துட்டுருக்கு. பிஏ பார்த்தீங்கன்னா லியான்சூன்னு கூப்பிட வரான். அவள் விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. ஹீரோயின் உள்ளே வரதை பார்த்தோன்னே இவனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. டார்லிங் வந்துட்டியா அப்படின்ட்டு. அவள் துளி கூட கண்டுக்கறல. விறுவிறுன்னு உள்ளே வந்து அந்த லெட்டர்லாம் தூக்கி வீசிகிட்டு இருக்கா. ஸோ இவன் கோவமாக கதவை அடைச்சிட்டு அந்த லெட்டரை பார்த்தோன்னே கடுப்பாயிருது. வேகமாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிழிச்சு போட்டுட்ருக்கான். இவளுக்கா என்ன பண்ணிகிட்ருக்கா? எதுக்கு இந்த லெட்டரை கிழிச்ச? என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஒரு எம்ப்ளாயிக்கு இங்கே வேலை பார்க்க பிடிக்கல அப்படின்னா நீ அதை வந்துட்டு அப்ரூவல் தான் பண்ணணும், பிடிச்சலாம் வச்சுக்க முடியாது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா நீ கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்க, ஸோ நான் லீகலாக ஆக்ஷன் எடுப்பேன். ஓ என்னை பயமுறுத்துறியா? நீ எப்படி வேணால் எடுத்துக்கோ, நீ இங்கேருந்து போகக்கூடாது, அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படியா, சரி லீகலாக நீ என்ன இலவை வேணால் பண்ண அப்படின்னா அவள் அங்கேருந்து போக. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நான் சொல்கிறது கேளு, நான் சொல்கிறது கேட்டுட்டு நீ என்ன வேணால் பண்ணு அப்படின்னு. சரி சொல்லு, நான் அதையும் கேட்குறேன். சேர்மன் வந்து சொன்னது உண்மைதான், ஆனால் அதுக்காக மட்டும் நான் உன்னை லவ் பண்ணலை, வேறு ஒரு ரீசன் இருக்குது. ஓ வேறு ஒரு ரீசனும் இருக்கா? என்ன ரீசனு? நீ எதுவும் சொல்லி கிழிக்க வேணாம், நான் சொல்கிறத நீ கேளு. 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜின்னை விட்டு போகும்போது எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், இதுக்கப்புறம் இந்த கு ஃபேமிலியோட நம்ம எந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாது, அவங்க மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணலை. நீ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆள், நீ வந்துட்டு வேறு மாதிரி நினச்சேன், ஆனால் நீயும் அப்படி தான் ரொம்ப கீழ்த்தனமாக இருக்க அப்படின்னு. இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் ஒன்றை விட்டும் இந்த கம்பெனியை விட்டும் மொத்தமாக போக போகிறேன். ஏன் தெரியுமா? இந்த மாதிரி பொய் சொல்கிறவங்களோடலாம் இருக்கவே கூடாது. அப்போ நீ மட்டும் என்கிட்ட பொய் சொன்னதே கிடையாதா? நீ எவ்வளோ டைம் என்னை பொய் சொல்லி ஏமாத்தியிருக்க? நான் அப்படி உங்ககிட்ட ஏதாவது ஏமாத்திருக்கேனா? இவ பார்த்தீங்கன்னா கன்னத்திலே ஒரு அறையை விட்டுட்ருக்கா. ஒருத்தவங்ககிட்ட போய் பொய் சொல்கிறதுக்கும் அவங்கள லவ் பண்ணி ஏமாத்துறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம், அது ரொம்பவே வலிக்கும் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிது. இவன் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஹீரோயினை லவ் தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த அம்மாவும் கூப்பிட்டு சொல்லியிருக்கோம், சரி நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் வேறு மாதிரி போயிடுச்சு. கறி அவங்களோட ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜின் உங்களை தேடி வந்திருக்கான் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் பயங்கரமாக போட்டுட்ருக்கா. இவனும் உள்ளே வர, என்னப்பா ரொம்ப அதிசயமாக இருக்குது, என்னோடய ஆஃபீஸ்க்கு என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு. சரி இவ போய் சோபாவில் உட்கார, அது ஒன்றும் இல்லை, நான் லியான்ஸோவை தேடி தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இவளுக்கு வரதே கோவம். இங்கே பார், எதுக்கு நீ அவளை பற்றி என்கிட்ட கேட்டுட்ருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஏம்மா இதுக்கு முன்னாடி நீ ஹாப்பியாக தானே இருந்த, இப்போயும் இப்படி பொங்குற? எல்லாமே ஒன்னால தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நீ வந்து அவளை பற்றி கேட்ட பார்த்தியா, அப்போவே என்னோடய சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு. இவன் இப்படியே பார்க்குறான். நீங்கள் 2 பேரும் ஃபேமிலி தானே, ஏன் அவளை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்ட? அவளுக்கும் பெயினாக தானே இருக்கும். அவள் உண்மைக்குமே ஹீரோவை லவ் பண்ணான். என் பாட்டி தான் ஹீரோக்கும் ஆர்டர் போட்டிருக்காங்க, அவளை பிடிச்ச மாதிரி நடி அப்படின்னு. இந்த விஷயங்கள் அவளுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அவள் எங்கே போனா அப்படின்றதே தெரியல. அதை நினச்சி நீ வருத்த கூட பட மாட்டியா? ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக கூட இருக்க மாட்டியா அப்படின்னு. இங்கே பாரு, அவளுக்கு நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் கிடையாது, சிஸ்டரும் கிடையாது, அவன் எனக்கு ஃபேமிலியும் கிடையாது, மரியாதையை இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு அவனை கழுத்து பிடிச்சி தள்ளிட்டு இருக்கா. இவளுக்கு ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்றது நல்லாவே தெரியும் போல். ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குக்கு தான் வர, இந்த சீசாலாம் இருக்கும்ல, அதில் தான் ஹீரோயின் உட்காந்து ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இவ பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வந்து உட்காந்துட்ருக்கா. ஹீரோயின் பார்க்குறா, நீயா, நீ ஏண்டி இங்கே வந்த, உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்றது? ஆமாம், எப்போவுமே உங்கள் அம்மாட்ட சண்டை போட்டுட்ட, இங்கே தானே வந்து உட்காந்துருப்ப, எனக்கு நல்லாவே தெரியும். அப்போது என்னை தேடி தான் வந்தியா? உன்னை தேடி எவன் வருவான்? நான் இங்கே உட்காந்து அப்படியே இந்த வியூவை பார்க்கறதுக்காக தான் வந்தேன்.
சரி அப்போ உட்காந்து நல்லபடியாக பாரு அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போக, ஏன் நீ உட்காந்து பார்க்கலாம்ல, நீ பன்னி கணக்குற, நான் மேலே போயிட்டு கீழே வரவா போ அப்படின்னு சொல்ல. ஸோ இவளுக்கு வெறியாயிருது, என்னடி சொன்ன என்னடி சொன்ன அப்படின்ட்டு. அப்போ வா நம்ம 2 பேரும் போட்டி வச்சுக்கலாம், யார் இதில் வின் பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதுங்க பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைத்தனமாக அந்த சீசால விளாண்டுட்டு இருக்குங்க. ஸோ காதில் போட்டிருக்க தோடெல்லாம் ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்குமா, அதெல்லாம் கழட்டிட்டு இருக்காளுங்க. கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்படியே 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக அதை விளாட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா மனசை திறந்து சாரி எல்லாம் கேட்டுட்ருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, நீ இப்படி வந்து என்கிட்ட சாரியெல்லாம் கேட்குறது. இருந்தாலும் இவ்வளோ வருஷங்கள்லாம் இந்த உலகத்தில் என்னை யாருமே வந்துட்டு ஒழுங்காகவே ட்ரீட் பண்ணல, எங்கள் அம்மாவும் சரி, உன்னையே நானும் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ ஃபைனலாக 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே இருந்த விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறாங்க. சரி நைட்டு நீ தண்டமாக தானே இருப்ப, என் கூட வா போய் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு கூப்பிட்டு வந்திருக்கா. கூட்டிகிட்டு வந்தது ஒரு குத்தமாடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வளைச்சி வளைச்சி குடிச்சிட்டு இருக்கா. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே பாரு ஓரளவுக்கு மேலே குடிக்காத, உன்னை இழுத்துட்டு போக முடியாது அப்படின்னு. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு அவளை கொஞ்சிட்டே குடிச்சிட்ருக்கா. இவளுக்கா அவளை எப்படா நம்ம சமாளித்து கூப்பிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நேராக ஜின்னுக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்கா. இங்கே பாரு இந்த மாதிரி இவள் குடிச்சிட்டு படாத பாடுபடுத்திகிட்டு இருக்கா, சீக்கிரம் வா நம்ம இவளை இங்கேருந்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு கால் பண்ணி சொல்ல, அவன் பார்த்தீங்கன்னா இதோ வந்துட்டேன் செல்லம் அப்படின்னு விறுவிறுன்னு வந்துட்டுருக்கான். ஸோ வந்தவன் என்ன நினச்சான்னு தெரில, ஹீரோக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். இருந்தாலும் ஹீரோயினோட தொல்லை பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. அந்த ரோட்டில் ஒரு அலப்பறையை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. தங்கச்சிக்காரிக்கு முடியல, அடியே ஒழுங்காக தான் வாயேண்டி அப்படின்னு. ஸோ ஜின்னிக்கிட்டேயும் பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. அவன் வந்து சொல்கிறான் நான் ஹீரோட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு. சரி அவன்கிட்ட சொன்னா நீ எதுக்காக வர, நான் உன்னை வீட்டில் விடுறதுக்காக வரேன். என்னது என்ன வீட்டில் விடுறதுக்காக வரியா, உண்மையாவா, எதுக்கு ஏனுவா, 1008 கொஷின் கேட்க. அப்படியா சரி நான் வரல அப்படின்னு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். இவளுக்கா இந்த பைத்தியக்கார மேலேயா நம்மளுக்கு அந்த காதல் வரணும் அப்படின்ட்டு செம்மையாக கடுப்பாயிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு திண்டு இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு வேன்னு கத்திட்டு இருக்கா. அந்த நேரம் 2 பொறுக்கி பசங்க வேற அந்த சைடு வந்துட்டு இருக்கானுங்க. என்னம்மா பியூட்டிஸ் 2 பேரும் குடிச்சிட்டு தனியாக இருக்கீங்களா, வேணா எங்களுக்காக கொஞ்சம் கம்பெனி கொடுங்களேன் வாங்கலேன் அப்படின்ட்டு டீஸ் பண்ண. தங்கச்சிக்காரி கடுப்பாயிட்டு இருக்கா. டேய் மூட்டு போறியா இல்லையா அப்படின்னு. என்னம்மா கோபப்படுற, தனியாக வேற இருக்கீங்க, நாங்கள் கம்பெனி கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த போதையிலையுமே டே நாய்ங்களா சும்மா இருந்துருங்க அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. ஸோ அந்த நேரம் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்கள டச் பண்ணுற மாதிரி வர அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மாசாக வந்து அடிச்சு போட்டுட்ருக்கான். சரி வந்தது வந்துட்டேன், இந்தா இவளை நீனே பார்த்து கூப்பிட்டு போனான் கிளம்புறேன்னு தங்கச்சிக்காரி போக. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடியே நில்லுடி, என்ன ஏண்டி இவனோட கோர்த்து விட்டு போகிற, இவன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல, நில்லு நில்லுன்னு கத்த. ஹீரோ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். பேசாமல் வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. இவன் வரமாட்டாளா, இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். விட்றா நாயே, நான் உன் கூட வரமாட்டேன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படி இப்படின்னு கத்த. இங்கே பாரு என்னோட எக்ஸ்ப்ளனேஷனை தயவு செஞ்சு கேட்டு தொலை அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஒரு குத்தை விட்டுட்டு இறங்கி நின்றுட்டுருக்கா. இங்கே பார் நான் உங்ககிட்டேருந்து எதையுமே கேட்க விரும்பலை அப்படின்ட்டு அங்கேருந்து போக. இவன் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது, ஒரு கிஸ்ஸை பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து டக்குன்னு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா ஜின்னு பாத்திரம் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்க 2 பேத்துக்கும் தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அட பரதேசி நாயே என்னடா பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு அவள் கத்திட்டு விலகி போக. ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு நான் சின்சியராகவே உன்னை லவ் பண்ணுறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க அப்படின்னு அவள் காதை பொத்திட்டு இருக்கா. நீ எதையும் சொல்லாத, நீ எதையும் சொல்லாத அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பிடிச்சி ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு என் கூட வா அப்படின்னு. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்போ 2 பொறுக்கி பையங்களை அடித்து போட்டிருப்பான்ல, அவன் என்னன்னா ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். டேய் எரும மாடு நீ இங்கேருந்து போகலையா, இன்றைக்கி நீ செத்தடா அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா கார் சாவியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான் ஹீரோயின்ட்ட. ஃபர்ஸ்ட்டு நீ காருக்கு போ, நான் இவங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு காருக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா இல்லை நான் போகமாட்டேன், நம்ம 2 பேருமே போகலாம் வா வான்னு கூப்பிட. இவன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கான். ஸோ போய் பயங்கரமாக எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு அடிக்க தான் செய்கிறான். இருந்தாலும் ஒரு ஆள் எத்தனை பேரை சமாளிக்கிறது, ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா மண்டையிலே அடிச்சிடறான். இதில் அவன் கொலாப்ஸ்ட் ஆயிடறானா. ஸோ அந்த பொறுக்கி பசங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி பயங்கரமாக அடிச்சிடறானுங்க. ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு ஷாட் வைக்கிறான், ரொம்ப பயங்கரமாகவே அடிச்சிடுறான்.
ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டே கீழே விழ ஹீரோயின் அப்போ தான் ஓடி வந்திருப்பா போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிட்டு. இப்படி பார்த்தோன்னே அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அழுதுகிட்டே இருக்கா, டேய் எந்திரிடா எந்திரிடா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு ஆம்புலன்ஸில் தான் ஹீரோவை கொண்டு வந்துட்டுருக்காங்க. ப்ளீஸ் இவனுக்கு எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. வெளியே நம்ம ஹீரோயின் அப்படியே பேரஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு 2 போலீஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க, அங்கே என்ன தான் நடந்தது சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்ருக்கா. இதான் ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கான், என்னது பிரசிடெண்ட்டா, அவனுக்கு என்னாச்சு, அவனை அடிச்சு போட்டாங்களா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல சொல்ல அவன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு இருக்கான். இவன் யார் என்ன அப்படின்ற விஷயங்கள் தெரியல, போக போக பார்க்கலாம். யார்கிட்டனாச்சும் ஹீரோ அடிபட்டிருக்கான் அப்படின்ற விஷயங்களை கன்வே பண்ணும்ல. ஸோ ஜின்னுக்கிட்ட தான் கால் பண்ணி எல்லா விஷயங்களையும் சொல்ல அவன் பார்த்தீங்கன்னா பதறி போய் வந்துட்டு இருக்கான், என்னாச்சு மைக்குக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. ஸோ இவனும் வந்து சொல்லிட்டு இருக்காளா, உன் மேலே இருக்கிற பிளட்டு உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா, இது என்னோட பிளட்டு கிடையாது அவனோட பிளட்டு தான் அப்படின்ற மாதிரி இவள் பதறி போய் சொல்லிகிட்டு இருக்கா. சரி சரி ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீ வாஷ்ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கா. அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கா. ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, நீ போ நான் வந்துடுவேன் அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஜென்னுக்கு பக்கத்தில் வந்து தான் உட்காந்துட்ருக்கா. அங்கே என்ன நடந்துச்சு, எப்படி வந்து சண்டை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, சில கேங்ஸ்டர்ஸ் எல்லோரும் வந்து இவனை அடிச்சு போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் இருக்கான்ல, அவன் கால் மேலே கால் போட்டு உட்காந்து கேட்டுட்ருக்கான், இவன் யார் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரியல. ஜென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, அவன் உன் மேலே வச்சுருக்கிறது உண்மையான ஃபீலிங்ஸ் தான், ஸோ அவனை நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு. இங்கே பாரு, இப்போது அவன் என் மேலே வச்சுருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் யோசிக்கலை. அவன் வந்து சரியாகணும், நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி அவள் கேட்கும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க, நீ அவனை உண்மையாக தான் லவ் பண்ண, ஸோ நீ பண்ணுற விஷயங்கள் தப்போ ரைட்டோ அதெல்லாம் பற்றி யோசிக்காத, விட்டு தள்ளு அப்படின்ட்டு. இவள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, விடு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவள் பார்த்தீங்கன்னா விடிய விடிய அந்த ஹாஸ்பிட்டலில் ஹீரோக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருப்பா போல், ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்க்குறான். ஹீரோயின் வந்து அவனோட கையை பிடிச்சிட்டே தூங்கிட்டு இருக்காளா. இவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு. ஒரு கட்டத்தில் அவளுமே கண் முழிச்சிட்றா, டே கண்ணை முழிச்சிட்டியா அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை தயவு செஞ்சு கேளு அப்படின்னு. இவள் பார்க்குறா, இந்த நிலைமையில நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ இவன் சொல்கிறான், சேர்மன் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன உடனே நான் ரொம்பவே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணேன். நான் எப்போவுமே உன்னை இழக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன், என்னை விட்டு மட்டும் தயவு செஞ்சு போயிடாத அப்படின்னு. இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். இல்லை இல்லை நீ படுத்துக்கோ படுத்துக்கோ, தலையில் ஏதாவது வலிக்குதா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஏன் நம்ம எங்கே இருக்கோம், ஹாஸ்பிட்டல்லையா, எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளுக்கா, டே நேற்று நைட்டு நடந்தது உனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சரி அடிதானே பட்டுச்சு, இப்போ நான் ஓகே தான் வா போகலாம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கிளம்புறான். இவன் பிடிச்சிக்கிட்டு விட மாட்றா. நாயே படுத்துக்கடா, இப்போ தாண்டா உனக்கு ஒரு பெரிய அடி விழுந்துச்சு, ஸோ கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா வா போகலாம் போகலான்னு சொல்ல இவன் விடவே மாட்டான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறாங்க, இவனை செக் பண்ண போகிறாங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிட்டுருக்கான், இல்லை இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஸோ என்னெல்லாம் நீங்கள் செக் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டாக்டர் இவனுக்கு மண்டையில் இண்டையில் அடிபட்டிருக்குமோ, பிரெயின் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்குமோ அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்து கேட்டுட்ருக்கான், யாரோட மூளை, உன்னோட மூளையா அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் வாயை மூடுறா அப்படின்னு. சரி நீங்கள் பேசிட்டுருங்க நான் வரேன் அப்படின்னு டாக்டர் வெளியே வர ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்துட்டுருக்கா. டாக்டர் ஒரு நிமிஷம் நில்லுங்களே. ஹீரோ பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இல்லைன்றான், மண்டையில் ஏதாவது அடிபட்டிருக்குமா அப்படின்னு. இல்லையே, அவனுக்கு வந்துட்டு லைட்டாக தான் தலையில் அடிபட்டிருந்தது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா தலை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தவன் இருக்கான்ல, அவன் இன்னுமே இங்கே தான் உட்காந்து இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஜின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ உனக்கும் ஹீரோக்கும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஃபஸ்ட்டு போய் நீ சேஞ்ச் பண்ண அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, பாடுறா இது நீ தானா, வாயிலேருந்து நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் வருது அப்படின்ட்டு.
அவன் அங்கிட்டு போக இவன் இங்கிட்டு போயிடுறா. இதை எல்லாத்தையுமே இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவன் ரிப்போர்ட்டரா இல்லை வேற யாருமா என்னன்றது கரெக்டாக தெரியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்டெல்லாம் மாட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்க்குறா, டே மண்டையில் நேத்தாண்டா அடிபட்டுச்சு, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு, குறைஞ்சிரவா போகிற அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குப்பா, என்னாலலாம் இருக்க முடியாது அப்படின்னு ஜின்னை கூப்பிட்டு போக, ஜின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்குறான். அவன் முறைக்கிறா, ஏதாவது சொல்லுடா ஏதாவது சொல்லு அப்படின்ட்டு. நீ உண்மைக்குமே நல்லா தானே இருக்க, நல்லா இருந்தனா மட்டும் வா அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்காங்களா. ஜின்னு வந்து சொல்கிறான், உன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக இந்த கம்பெனின்னு தான் ஓடுற, நீ கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, நான் உன்னை ரொம்ப பாவமாக பார்க்குறேன், உனக்கு டயர்டே ஆகலையா? டயர்டா? எப்படி டயர்டு இல்லாமல் வாழ்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுக்குறியான்னு அப்பாவி மாதிரி கேட்டுட்ருக்கான். ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நேராக கம்பெனிக்கு வரான். அங்கே பிஏ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக இங்கிட்ட அங்கிட்டுமா சுற்றிட்டு இருக்க. ஹீரோ வந்தோடனே, சார் உள்ள சேர்மன் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இவனும் உள்ளே போகிறானா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு அடிபட்டிருக்கே, ஒரு அக்கறையே கேட்போம் அப்படின்றதுலாம் இல்லை, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, நீ எந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருக்க, இப்படி தான் நெகட்டிவ் இமேஜ் எல்லாத்தையுமே சம்பாதிச்சிட்ருப்பியா? நேற்று நைட்டு ஒரு பொண்ணுக்காக குடிச்சிட்டு சண்டைலாம் போட்டிருக்க, என்ன நினச்சிட்ருக்க? இது எல்லாமே அந்த லியான்சுனால தான் நடந்துச்சா? அவனால தான் ஃபஸ்ட்டு ஜின்னு லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தான், இப்போ நீமா அவளாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்கு இவ காரணம் இல்லை அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் அவளை டிஃபெண்ட் பண்ணியே நீ பேசிட்டு. நான் வந்து அவளை லவ் பண்ணுற மாதிரி நடிக்க தான் சொன்னேன், நீ உண்மையாக நினச்சிட்டு ஏதாவது ஃபீலிங்ஸ் எல்லாம் வளர்த்துட்ருக்காத, ஸோ எல்லாத்தையும் ஓரங்கட்டிடு சரியா அப்படின்னா. அந்த அம்மா அங்கேருந்து போயிட்டுருக்கு. ஹீரோக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவங்க வந்து சொன்னாங்கன்னா அவளை வந்து லவ் பண்ணுற மாதிரி நடிக்கணுமா, வேணான்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணிடணுமா. இவனோட ஃபீலிங்ஸுக்கு இதே இல்லை போல். இதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சரை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோட கம்பெனிக்குள்ளே தான் வந்துட்டுருக்கான். ஸோ அப்போது 2 பொண்ணுங்க வந்து பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க, இந்த மாதிரி நேற்று பாஸுக்கு அடிபட்டுச்சான் வச்சிருச்சான் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே இவன் பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கேட்டுட்ருக்கான். நம்ம போய் அந்த செக்ரட்டரிகிட்ட கேட்டால் தான் விஷயங்கள் தெரியும். ஓ, அப்போ அந்த செக்ரட்டரியை பிடிச்சா நம்மளுக்கு நியூஸ் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் நம்ம பிஏ பார்த்தீங்கன்னா அப்படியே சொங்கி மாதிரி அந்த எஸ்கலேட்டரில் வந்துட்டுருக்கானா. ஸோ கரெக்டாக போய் கேட்ச் பண்ணிடுறான். சார் சார்னு ஏதோ சொல்ல, இங்கே பார்ப்பா எனக்கு இன்சூரன்ஸ் வேணாம். இல்லை சார், அது வந்து இங்கே பார்ப்பா எனக்கு லோன் எதுவும் வேணாம். ஐயோ சார், நான் இன்சூரன்ஸும் விற்கல லோனும் விற்க வரல சார், நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்ட்டு. ஓ ரிப்போர்ட்டரா, என்ன விஷயம்? நான் வந்து பிரசிடெண்ட்டை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா பிஏக்கு மாற்றி மாற்றி கால் வந்துகிட்டே இருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு, இவன் என்ன சொன்னான், என்ன விஷயங்கள் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியல. ஸோ என்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம்.